ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் காட்டியா, அதாவது நார்த் இந்தியன் ஸ்நாக் வெரைட்டிங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற சேவு மாதிரியான ஒரு ஸ்நாக்குங்க. ஆனால் இதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹல்திராம் ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்ருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதாவது நார்த் இந்தியன் டச் இருக்குங்க. இது வந்து நாங்கள் மஸ்கட்டில் இருக்கிறப்ப என்னுடைய குஜராத்தி ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வித்தியாசமான ஒரு சுவையில் வந்து இருக்கும் இந்த சேவு. ஆர்டினரியே நம்ம சேவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோவில் காட்டியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பலம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துட்டு, நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதை வந்து கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து சலிச்சுக்கோங்க. 1/4 கிலோவா 2 தடவை போட்டேன். இது 1/2 கிலோ மாவு இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி சலிச்சதுக்கு அப்புறமா நம்ம செய்யறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது கூடவேவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துட்டு கைகளில் இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் காட்டியா சேவு. இது இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் சமையல் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அதே எண்ணெய் ஊற்றின அதே அளவுக்கு வந்து தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிட்டு வரணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம சேவு மாவு பிசைகிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிக்சியில் வந்து நம்ம நல்லா அதை பிளெண்ட் பண்ணுறப்ப அது நல்லா ஃபோமியாகவும் க்ரீமியாகவும் நமக்கு கிடைக்குங்க. அதாவது நுரைச்சி ஒரு மாதிரி க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவும் இந்த மாவில் கலந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கிடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ பாருங்க, இப்போ பழையபடியும் வந்து நம்ம மீதி இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தண்ணி கலவையை வந்து ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சிருங்க. இந்த மாவு வந்து நம்ம நார்மலாக வந்து முறுக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா 1-2 ஸ்பூன் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதனால பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. இப்போ இந்த மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கணுங்க. இப்போ இப்படி பிசைகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியும் கையில் வந்து இந்த மாவு ஒட்டும். இதனுடைய தன்மை அப்படி. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து கையில் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ நீங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கையில் நல்லா பூசிட்டு இந்த மாவை வந்து பழையபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுங்கங்க. இப்படி பிசைகிறதுனால வந்து சேவு ரொம்ப மொறுமொறுப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. அதாவது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து முறுக்கு பிழிகிற அச்சில், அதாவது நான் பூ அச்சு, ஃப்ளவர் அச்சு இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அந்த உரல்ல சுற்றி நல்லா எண்ணெய் தடவிடுங்க உள்ள. இப்போ இந்த மாவு இதில் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு நம்ம அப்படியும் வந்து பிழிய வேண்டியதுதான். இந்த ஸ்நாக் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நம்ம நல்லா இதை மூடிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி டெஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக விழுதா அப்படின்ட்டு. இந்த மாதிரி சேவு வந்து டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு வாணலியில் எண்ணெய் காய வச்சுட்டு கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணுங்க. போட்ட உடனே வந்து அந்த மாவு அப்படியே மேலே எழுந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் சூடாக இருக்கணும். ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ ரொம்ப கவனமாக வந்து முறுக்க எப்படியும் இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. அந்த சேவை எவ்வளவு எண்ணெயில் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து பிழிஞ்சுக்கோங்க. ரொம்ப பிழிய வேண்டாம், எண்ணெய் வேகணும். அதனால இப்போ போதும், இந்த அளவுக்கு நான் பிழிஞ்சிருக்கிறேன். இதை வந்து உடனே அந்த மாதிரி கலந்து விடாதீங்க. கொஞ்சம் அப்படியும் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டிக் வச்சு லேசாக இந்த மாதிரி சுற்றி விடுங்க. நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா பொறுமையாக அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. இது பார்க்கறதுக்கு சேவு என்னடா இவ்வளவு தடிமனா இருக்கு, நல்லா கிரன்ச்சியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகமா இருக்கும். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த அளவு பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடணுங்க. எடுத்துட்டு ஒரு தாம்பாளத்துக்கு மாத்தி வச்சிருங்க. அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம சேவா வந்து போட்டு எடுத்துடணுங்க. நல்லா இந்த மாதிரி சுத்தி விட்டு வேக வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ நான் கைகளில் உடைச்சி காமிக்கிறேன். உங்களுக்கே நல்லா சவுண்டு கேட்கும். இப்போ பாருங்க, உள்ள பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராக வெந்துருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காத்தியா. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.